எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஜெயம் ரவி பற்றி த்ரிஷா அவங்க ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே த்ரிஷாவுக்கு எதிராக திரும்பி இருக்குது. த்ரிஷா அவர்கள் ஜெயம் ரவியை பற்றி என்ன சொன்னாங்க, அதற்கு ஆதாரமாக என்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு சோசியல் மீடியாக்களில் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் நீங்கள் சொல்லுங்கள், ஜெயம் ரவி குறித்து த்ரிஷா அவர்கள் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறத கடைசியில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, 2 நாளுக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே திருப்பி போட்டுருச்சு. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் தெரிந்த அனைத்து தமிழர்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கறது நல்ல மனைவி மட்டும்தான். அதுக்கும் மேலே வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டியது கூட நல்ல மனைவி இருக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் மூலமெல்லாம் நமக்கு தெரிய வந்துருச்சு. இப்படி இல்லாமல் இருக்கிறப்ப ஜெயம் ரவி குறித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு ஆதரவாக பல பேர் கருத்துக்கள் தெரிவித்தாலும் குஷ்பு, தனுஜா, இப்போ த்ரிஷா போன்றவங்க அவருக்கு எதிராக கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப த்ரிஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா ஜெயம் ரவி ஒரு மைக்கு போட்டு இப்படி அழுகிற ஒரு ஆம்பளை தானே நீ, உனக்கு அவமானமாக இல்லையா? அதுக்கும் மேலே நீ எந்த வகையில் ஒழுங்கு இத்தனை நாள் கூடையே பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு கெனிஷான்னு எவளையோ ஒருத்தி வெளிநாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவ கூட சுற்றுறிய, உனக்கு இது அவமானமாக இல்லையா? அப்போ நீயே ஒரு பொம்பளை பொறுக்கிதானு சொல்லிட்டு த்ரிஷா அவர்கள் பேசினதுக்கு தான் சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு கண்டனம் விழுந்திருக்கு. ஜெயம் ரவிக்கு ஆதரவாக சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் பேசுகிறீங்க. த்ரிஷா உங்களை மாதிரி நல்ல குடும்பத்துக்குள்ளே போய் கெடுத்து பிரித்த மாதிரியா இப்போ பண்ணாங்க கெனிஷா அப்படிலாம் பண்ணல. ஏற்கனவே அவங்களுடைய மனைவியின் மூலமாக ஜெயம் ரவி அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் கெனிஷாங்கிற பொண்ணு அவரை சந்தோஷப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணையும் சமூக வலைத்தளங்கள்லேயும் இந்த ஒரு மனைவி குடும்பத்தினர் ஆன்லைன் மூலமாக டார்ச்சர் பண்ணதுனால இப்போ அவங்களும் இந்த இடத்த விட்டு போனதுனால தான் அந்த வலி தாங்க முடியாமல் பேட்டியில் கதறிட்டு இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமாக அவரை பேசுகிறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையானு ஒரு தரப்பினர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, எந்த தரப்பு பக்கத்தில் நியாயம் இருக்குது? உங்களுடைய கருத்து என்ன? த்ரிஷா அவங்க சொல்கிறது சரியா, இல்லை சமூக வலைத்தளங்களை சொல்கிறது சரியா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கிடக்கான பசை தெரிவிங்க. நன்றி.